ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு டேசியா பிவிஎஸ். இன்னைக்கு டேட் 6/8/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7 o'clock உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கான டெமோ வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணல. இருந்தாலும் கல்லூரிகளுக்கு ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த சரிபார்த்தலுக்காக மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த சீட் மேட்ரிக்ஸ் எடுத்து உங்களுடைய புரிதலுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, அது 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு கட்டண சேவை. இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, என்ஆர்ஐ சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு முன்னதாக மீண்டும் ஒரு டிஸ்க்ளைமர். இந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எம்சிசி வெப்சைட்டில் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. இது கல்லூரி தரப்பிலிருந்து கிடைத்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத விஷயத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் ரவுண்டு 1க்கான சீட் மேட்ரிக்ஸ். இந்த ரவுண்டு 1க்கான சீட் மேட்ரிக்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாடை மட்டும் முதல்ல எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு 4 கல்லூரி டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்ன கல்லூரின்னு பார்த்தலாம். கற்பக விநாயகா 1, செயின்ட் பீட்டர் 1, தனலட்சுமி சீனிவாசன் 1, சீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா கற்பக விநாயகா இன்னமும் டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்க்ளூட் ஆகலை. ஸோ உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு தனலட்சுமி சீனிவாசன் ஆட் ஆகிருக்குது. மற்றபடி உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி திருப்பூர், நாமக்கல், அதே போல் திருவள்ளூர் இதில் எல்லாம் 50 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதுவும் உங்களுக்கு 15% ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஆட் ஆகிருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கற்பக விநாயகா இன்னமும் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கீழே வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இன்று ஓகேங்களா, ஏன்னா இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது. சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எம்சிசி வெப்சைட்லேருந்து கண்டிப்பாக அஃபீஷியல் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வெளியிடப்படணும். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது கல்லூரி தரப்பிலிருந்து பெறப்பட்ட சீட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் உங்களுக்கு ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் இது கடந்த ஆண்டில் 2025 பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தது. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இப்போ தமிழ்நாடுல இருந்து ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ் கடந்த ஆண்டு வரை உங்களுக்கு எங்கே இருந்துச்சு, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கலந்துக்கிட்டு எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியாக வருது. அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஏற்கனவே நம்ம மேலே சொன்ன மாதிரி தனலட்சுமி சீனிவாசனும் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வருது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் இந்த கல்லூரி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட சீட் மேட்ரிக்ஸ். இன்று உங்களுக்கு எம்சிசி வெப்சைட்லேயும் இதை உறுதிப்படுத்தும் விதமாக சீட் மேட்ரிக்ஸ் வெளியிடப்படும். அது வந்த உடனே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஆக்சுவலாக நம்ம ஒரு 1 day லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நேற்று ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஒர்க்கும், அதே போல் சென்டாக் பாண்டிச்சேரிக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற 6/8/2026 இன்று கடைசி நாள் அப்படின்றனால அந்த ஒர்க்கில் கொஞ்சம்
நம்ம பிஸியாக இருந்ததுனாலையும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலையும் இந்த வீடியோவை கொஞ்சம் டிலேவாக போஸ்ட் பண்ணுறோம். இனி வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடச்சிரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.